பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உறவுகளின் இழப்பு, நிறைய சொந்தக்காரங்களை இழந்திருக்காங்க. தொட்டது எல்லாம் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம். எதெல்லாம் இவங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் வெற்றி. ஸோ வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற நேரம், எதெல்லாம் சொல்லாமல் சொல்லலாம். நல்ல நேரம். உங்கள் சேனல் பேர் என்ன? நல்ல காலம் பிறக்குது. அது மகர ராசிக்கு. குடும்பத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும், குடும்பத்தில் இருந்த இழப்புகள் விலகும், குடும்பத்தில் இருந்த பணக்கஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும், பதவியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். நீங்க எத்தனை போட்டாலும் அது யானை வாய்க்குள்ள போன சோழ பொரியா இருக்கும். ஏங்க எல்லாமே பாசிட்டிவ். உடல்நிலையே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இந்த மகர ராசியில பிறந்த ஒரு 90 வயசு தாத்தா ரன்னிங் ரேஸ் ஓடலாம். இப்ப நம்ம அப்படியே அடுத்த ராசிக்குள்ள போயிடலாம். அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஆகும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு சனி வராரு. கடந்த 7.5 வருஷம் இவங்க பட்ட அவஸ்தை இருக்கு. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உறவுகளின் இழப்பு, நிறைய சொந்தக்காரங்களை இழந்திருக்காங்க. நிறைய சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் இவங்களை விட்டு இறந்தும் போயிருக்காங்க, விட்டு பிச்சுட்டும் சண்டை போட்டு போயிருக்காங்க, முக லாபமே இல்லாமல் போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சங்கடமான காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணிக்குள்ள ஒருத்தரை வந்து தண்ணிக்குள்ள அமுக்குறாங்க, எடுத்து விட்டு எப்படி வெளியில் வரும், அப்படி ரிலீஸ் ஆவாங்கன்னா அந்த மாதிரி ரிலீஸ் கிடைக்கக்கூடிய நேரம். டாப் ராசிகளில் ரிஷபம், மிதுனம், கடகம், அடுத்த விருச்சிகத்துக்கு ஈக்குவலண்டான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் மகரம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக இருக்காரு. தொட்டது எல்லாம் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம். எதெல்லாம் இவங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் வெற்றி. பணப்புழக்கம், குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் மரியாதை, சுய கௌரவம், எதிரிகளால் வெற்றிகள், எதிரிகளாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தை மூலமாக உதவிகள், தந்தை வழி பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வருது. நீங்கள் எதெல்லாம் சொல்லுங்கள், யூ நேம் இட், ஹீ கெட் இட். அப்பேற்பட்ட சூப்பரான டைம் இவங்களுக்கு ஆரம்பம். ஆனால் கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு சனிப்பார. இவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் ஃபாரின் போகணும்னு நினச்சாங்கன்னா கிளம்பிடலாம். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை மட்டும் இல்லை, இப்போ இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. கடல் கடந்து போயிட்டு பணம் சம்பாதித்து வறுமையை போக்கக்கூடிய நேரம். ஸோ வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற நேரம், எதெல்லாம் சொல்லாமல் சொல்லலாம். நல்ல நேரம். ஒரே வார்த்தையில் சொன்னா நல்ல நேரம். ஆமாம். குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் சேனல் பேர் என்ன? நல்ல காலம் பிறக்குது. அது மகர ராசிக்கு. எல்லா ராசிக்குமே இதுல 12 ராசிக்குமே நல்ல காலம் தான். இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் போயிட்டு நல்ல காலம் பிறக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும், குடும்பத்தில் இருந்த இழப்புகள் விலகும், குடும்பத்தில் இருந்த பணக்கஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் இருக்காது, குழந்தையின்மையால் ஏற்பட்ட மனக்கவலைகள் இருக்காது, ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மனக்கவலைகள் இருக்காது. கடந்த சில வருஷங்களாக 2015 இருந்து வந்த இழப்புகள் எல்லாம் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். எதெல்லாம் பொருள் இழப்பாக இருந்ததோ அதெல்லாம் வரும். உயிர் இழப்புன்னா அது வராது. அவ்வளோதான். கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் பிரச்சனைகள்? ரொம்ப ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். ரொம்ப ஒற்றுமைத்தன்மை. அதாவது வேலை நிமித்தமாக ஃபாரினில் கணவர் இருக்காரு, மனைவி இங்கே இருக்காங்க. இல்லை மனைவி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் வந்து புலம்புவார், சார் நான் இங்கே இருக்கேன், எங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், என் மனைவி வந்து லண்டனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்தே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு சார் அப்படிம்பாரு. அவருக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற, பிரிந்த குடும்பம் சேருகின்ற நேரம். ஒன்றா நீங்கள் ஃபாரின் போவீங்க, இல்லை அவங்க ஃபாரின்லேருந்து இங்கே வருவாங்க. அவங்க இங்கே வர்றது வந்து சாதாரணமாக பண இழப்புனால இருக்காது. அவங்க இங்கே வர்றது அங்கே என்ன சம்பாதிச்சாங்களோ அதே சம்பாத்தியம் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு பணம் வரணும், உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படணும், உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். நீண்ட காலமாக 15 வருஷமாக 20 வருஷமாக வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும் பூர்வீக சொத்து விஷயத்தில். இவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும்.
பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும், பதவியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்க என்ன வேணும் எல்லாம் சொல்லுங்க, அத்தனையும் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கடல் கடந்து போகும் யோகம் இருக்கு. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் நீங்க போய் படிச்சு அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான இடப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்து கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க, புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் நீங்க முதலீடு ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும். நீங்க எத்தனை போட்டாலும் அது யானை வாய்க்குள்ள போன சோள பொரியா இருக்கும். ஆனா அதுலேருந்து திரும்பி ஏதோ ஒரு இதுல அந்த சுழல்ல போட்டா போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அது அடிச்சதுன்னா எப்படி கொட்டும், உள்ள இருக்க அத்தனையும் கொண்டு வரும். அது மாதிரி இந்த ஒரு வருஷம் நீங்க உள்ள போட வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறமா தான் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ முதல் ஒரு வருஷம் 2025-26 உங்களுக்கு வருமான குறைவு இருக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும். 26லேருந்து வருமானம் ஜாஸ்தி ஆகும். மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சார்ந்து எப்படி இருக்கும்? உடல் பிரச்சனை ஏங்க எல்லாமே பாசிட்டிவ். உடல்நிலையே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இந்த மகர ராசியில பிறந்த ஒரு 90 வயசு தாத்தா ரன்னிங் ரேஸ் ஓடலாம். நடக்குமான்னு கேட்டா நடக்கும். நம்ம ஊர்ல தான் 60 வயசான ரிட்டையர்னு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பிரேசில்ல இருந்தெல்லாம் கால் பண்றவங்க தான் இருக்காங்க. சார் நாங்க 68 வயசு ஆகுது சார், நான் புது கம்பெனி ஆரம்பிப்பேனா, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நம்ம ஊர்ல தான் 50 வயசு நான் ரிட்டையர் ஆகணும், சீக்கிரமா செட்டில் ஆகணும், ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறோம். ஃபாரின்ல 60 வயசு 70 வயசுல கூட வேலை பண்றாங்க. 80 வயசுல 79 வயசுல தான் KFC ஓனர் ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. அதை பாசிட்டிவா எடுத்துப்போமே. இவங்க அந்த மாதிரி சமயம், அந்த மாதிரி நேரம் அவங்களுக்கு. they will start investing, they will start a new business even at the age of, அதாவது 80 வயசுல கூட இவர்களால் ஸ்விம்மிங் போக முடியும், இவர்களால் ஓட முடியும், ரன்னிங் ரேஸில் கலந்துக்க முடியும். மேரத்தான் சென்னையில் நிறைய தடவை நடந்துட்டு இருக்கு. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க 70 வயசு தாத்தா கூட ஓடுவார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்வினை பலனே கிடையாதா? மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்வினைங்கிறதே இல்லை. ஏன்னா எதிர்வினை கடந்த 10 வருஷமா அனுபவிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் அடுத்த 5 வருஷத்துக்கு எதிர்வினை இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நல்லதை காப்பாத்திக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா? நல்லது காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நல்லது வரும்போது தலகணம் ஏறக்கூடாது. அதே மாதிரி ரிஷபராசிக்கு சொன்னது தான், ரிஷபராசிக்கு சொன்னது, விருச்சிக ராசிக்கு சொன்னது. உங்க தலகணம் ஏறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு இதை முக்கியமா பண்ணணும். அதுக்கப்புறமா மலை மீது இருக்கும் முருகனை தரிசித்து வர வேண்டும். நீங்க மலை மேலே ஏறணும், விஞ்சில் போறது இல்லை அந்த ரோப் காரில் போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மலை மீது இருக்கும் முருகனை தரிசித்து ஆண்டவா அங்கே போயிட்டு உங்களுடைய தலகணத்தை அங்கே கீழே வச்சுட்டு வரணும். நீங்கள் காணிக்கைன்னு செலுத்தினா பணத்தை போடக்கூடாது. அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பண்டாரம் குருக்கள் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுங்க, அதெல்லாம் நான் வேணாம் சொல்ல மாட்டேன். அங்கே அந்த இடத்துல போயிட்டு அங்கே காணிக்கைன்னு செலுத்தணும்னா உங்களுடைய தலகணத்தை இறக்கி ஆண்டவா என் தலகணத்தை இங்கே வச்சுட்டு போகிறேன், திருப்பி இது என் மண்டையில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த 5 வருடம் இல்லை, அடுத்த 7 வருடம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உங்களுக்கு பரிசாக வந்து கொண்டிருக்கு.